எல்லாருக்கும் வணக்கம். கதை பொம்மா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள் புக்கை 20 நிமிஷமாக ஒரு பாட்டாக நம்ம படிச்சிட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது மைய வழிமுறைகளுடன் முரண்பட்டு நின்ற வழக்கங்களை பற்றி விவாதிப்பது ஆகியவற்றுக்கு மட்டுமே அவர்களுடைய சந்திப்பு நிகழ்ந்தது. கடை மேலாளர்கள் தாக்கு பிடித்து நிற்பதற்கே போராடி கொண்டிருந்தனர். செழிப்புறுவதை பற்றி நினைக்க அவர்களுக்கு நேரம் இருக்கவில்லை. பண நியமன பிரச்சனைகள், விலை பிரச்சனைகள், கணக்கெடுப்பு பிரச்சனைகள் மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் அவர்களுக்கு இருந்தன. அவர்களில் பெரும்பாலானோர் எந்த விதமான நிர்வாக பயிற்சியும் பெற்றிருக்கவில்லை. சிலர் வணிகத்தில் திறமை பெற்றவர்களாக இருந்தனர். ஆனால் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்டது. ஷாப்பிங் சென்டரில் கடைகளை வாடகைக்கு எடுத்திருந்தவர்கள் அந்த ஷாப்பிங் சென்டரின் உரிமையாளர்களை பார்க்க கூட விரும்பவில்லை. அந்த உரிமையாளர்கள் தங்களுடைய இன்னொரு பிரச்சனை என்பதாக அவர் கருதினர். எனவே அந்த உரிமையாளர்கள் முன்யோசனையுடன் செயல்பட தீர்மானித்தனர். அவர்கள் தங்களுடைய குறிக்கோளையும் விளிம்பியங்களையும் முன்னுரிமைகளையும் தீர்மானித்தனர். அந்த முன்னுரிமைகளுக்கு இணக்கமாக அந்த கடைகளின் உரிமையாளர்களுடன் உறவுகளை வளர்த்து கொள்வதற்கு தங்கள் நேரத்தில் 1/3 பகுதியை செலவிடுவதென்று அவர்கள் முடிவு செய்தனர். சுமார் 1.5 ஆண்டுகள் நான் அந்த நிறுவனத்துடன் பணியாற்றியதில் அவர்கள் 20% முன்னேறியதை நான் கண்டேன். இது 4 மடங்கிற்கும் அதிகமான வளர்ச்சியை குறித்தது. அதோடு வேலையில் அவர்கள் தங்கள் பங்கையும் மாற்றினர். தங்களுடைய ஷாப்பிங் சென்டரில் கடைகளை வாடகைக்கு எடுத்திருந்தவர்கள் கூறியதை அவர்கள் காது கொடுத்து கேட்டனர். அந்த கடைகளின் உரிமையாளர்களுக்கு பயிற்சி அளித்தனர். அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். அவர்களுடைய இந்த சந்திப்புகள் நேர்மறை ஆற்றலால் நிரம்பி வழிந்தன. இதன் விளைவு ஆழமானதாகவும் பிரமிப்பூட்டுவதாகவும் இருந்தது. நேரம் மற்றும் வழிமுறைகளுக்கு பதிலாக உறவுகள் மற்றும் விளைவுகளின் மீது கவனம் செலுத்தியதன் மூலம் அந்த கடைகளின் விற்பனை அதிகரித்தது. புதிய யோசனைகளும் திறமைகளும் கொடுத்த விளைவுகளை கண்டு அந்த உரிமையாளர்கள் உற்சாகம் கொண்டனர். ஷாப்பிங் சென்டரின் மேலாளர்கள் அதிக ஆற்றலோடும் திருப்தியோடும் செயல்பட்டு ஷாப்பிங் சென்டரின் வருவாய் அதிகரிக்க உதவினர். இப்போது அவர்கள் காவல்துறையினரும் அல்ல, கழுகு போல வட்டமிடும் மேற்பார்வையாளர்களும் அல்ல, மாறாக பிரச்சனைகளை தீர்ப்பவர்களாகவும் உதவி செய்பவர்களாகவும் அவர்கள் மாறியிருந்தனர். நீங்கள் ஒரு பல்கலைக்கழக மாணவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு தொழிற்சாலை ஊழியராகவோ, ஒரு குடும்ப தலைவியாகவோ, நவீன ஆடைகளை வடிவமைக்கும் ஒருவராகவோ, ஒரு நிறுவனத்தின் தலைவராகவோ இருந்தாலும் சரி, 2வது கால் சதுர பகுதியில் என்ன இருக்கிறது என்று கேட்டு அதை பின்தொடர்ந்து செல்வதற்கான முன் யோசனையுடன் நீங்கள் செயல்பட்டால் நீங்களும் அதே விளைவுகளை பெறுவீர்கள். உங்களுடைய ஆற்றல் பிரமிக்கத்தக்க அளவில் அதிகரிக்கும். நீங்கள் முன்னோக்கி சிந்தித்து வேர்கள் மீது கவனம் செலுத்தி சூழ்நிலைகள் நெருக்கடியானவையாக மாறுவதை தடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதால் உங்களுடைய நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் நீங்கள் கையாளக்கூடிய அளவுக்கு சுருங்கிவிடும். நேர நிர்வாக அகராதியில் இது பரேட்டோ கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. 20% நடவடிக்கைகள் தான் 80% விளைவுகளை பெற்றுக் கொடுக்கின்றன. முடியாது என்று கூறுவதற்கு எது தேவை? துவக்கத்தில் 2வது கால சதுர பகுதியில் உள்ள நடவடிக்கைகளுக்கு தேவையான நேரத்தை 3வது மற்றும் 4வது கால் சதுர பகுதியில் இருந்து மட்டுமே பெற முடியும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் முன் தயாரிப்பு நடவடிக்கைகளை உள்ளடக்கிய 2வது கால் சதுர பகுதியில் நீங்கள் அதிக நேரத்தை செலவிடும் போது 1வது கால் சதுர பகுதி சுருங்கினாலும் கூட அதன் அவசரமான ஆனால் முக்கியமான நடவடிக்கைகளை உங்களால் புறக்கணிக்க முடியாது. ஆனால் துவக்கத்தில் 2வது கால் சதுர பகுதி நடவடிக்கைகளுக்கான நேரம் 3வது மற்றும் 4வது கால் சதுர பகுதிகளில் இருந்துதான் வந்தாக வேண்டும். 2வது கால் சதுர பகுதியில் நீங்கள் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும். ஏனெனில் 1வது மற்றும் 3வது கால் சதுர பகுதியில் உங்கள் மீது அழுத்தம் ஏற்படுத்துகின்றன. 2வது கால் சதுர பகுதியில் உள்ள முக்கியமான முன்னுரிமைகளுக்கு நீங்கள் சரி என்று கூற வேண்டும் என்றால் அவசரமானவை போல தோன்றுகின்ற சில நடவடிக்கைகளுக்கு முடியாது என்று கூற நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். சிறிது காலத்திற்கு முன்பு ஒரு சமுதாய பணியில் ஒரு குழுவின் தலைவராக பொறுப்பு வகிப்பதற்கு என் மனைவிக்கு ஒரு அழைப்பு வந்தது. உண்மையிலேயே முக்கியமான விஷயங்கள் பலவற்றில் ஏற்கனவே அவர் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. எனவே அவருக்கு அந்த பொறுப்பை ஏற்க விருப்பமில்லை. ஆனால் வற்புறுத்தலின் காரணமாக அவர் இறுதியில் அதை ஒப்புக்கொண்டார். பிறகு ஒரு நாள் அவர் தன்னுடைய தோழிகளில் ஒருவரை அழைத்து தன்னுடைய குழுவில் சேர்ந்து சேவை செய்ய அவரால் முடியுமா என்று அவரிடம் கேட்டார். என் மனைவியின் தோழி என் மனைவி கூறியதை பொறுமையாக காது கொடுத்து கேட்டுவிட்டு, சான்றா, இது ஒரு அற்புதமான பணித்திட்டம் போல தோன்றுகிறது. இது ஒரு மதிப்புமிக்க முயற்சி தான். அதில் பங்கு கொள்வதற்கு நீங்கள் என்னை அழைத்ததை நான் பெரிதும் மெச்சுகிறேன். எனக்கு கிடைத்த மரியாதையாக நான் இதை கருதுகிறேன். ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக என்னால் இதில் பங்கு கொள்ள முடியாது.
ஆனால் உங்கள் அழைப்பை நான் மிகவும் மதிக்கிறேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பதிலளித்தார். என் மனைவியின் தோழி அவ்வளவு இனிமையாக முடியாது என்று உறுதியாக கூறியதை கேட்ட என் மனைவி என்னிடம் திரும்பி, நானும் இதே போல பதிலளித்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று ஏக்கத்துடன் கூறினார். குறிப்பிடத்தக்க சமூக பணிகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று நான் கூறவில்லை. அவை முக்கியமான விஷயங்கள் தான். ஆனால் உங்களுடைய முக்கியமான முன்னுரிமைகள் எவை என்பதை தீர்மானித்து மற்ற விஷயங்களுக்கு இனிமையாகவும் ஒரு புன்னகையுடனும் மன்னிப்பு கோராத ஒரு தொனியிலும் முடியாது என்று துணிச்சலாக நீங்கள் கூற வேண்டும். அதை செய்வதற்கு உங்களுக்குள் ஒரு பெரிய விருப்பம் கொழுந்து தெரிய வேண்டும். நல்ல விஷயம்தான் பெரும்பாலும் சிறந்த விஷயத்தின் எதிரியாக இருக்கிறது. நீங்கள் எப்போதும் ஏதோ ஒரு விஷயத்திற்கு முடியாது என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் வெளிப்படையான மற்றும் அவசரமான விஷயங்களுக்கு நீங்கள் அவ்வாறு கூறவில்லை என்றால் அதிக முக்கியமான விஷயங்களுக்கு நீங்கள் முடியாது என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள். அந்த அவசரமான விஷயம் நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட நீங்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் அந்த நல்ல விஷயமானது சிறந்த விஷயத்தின் மீது நீங்கள் கவனம் செலுத்துவதிலிருந்து உங்களை விலக்கி வைத்துவிடும். உங்களுடைய தனித்துவமான பங்களிப்பிலிருந்து உங்களை ஒதுக்கி வைத்துவிடும். நான் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக உறவுத்துறையின் இயக்குநராக இருந்தபோது மிகவும் திறமை வாய்ந்த முன்யோசனையுடன் செயல்பட்ட படைப்பு திறன் கொண்ட எழுத்தாளர் ஒருவரை வேலைக்கு அமர்த்தினேன். ஒரு சில மாதங்களுக்கு பிறகு ஒரு நாள் நான் அவருடைய அலுவலக அறைக்கு சென்று என்னை அழுத்தி கொண்டிருந்த சில அவசரமான விஷயங்களை செய்து கொடுக்குமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டேன். ஸ்டீஃபன், நீங்கள் என்ன கூறினாலும் அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலையை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். பிறகு அவர் என்னை ஒரு பலகையின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தினார். அவர் ஈடுபட்டிருந்த 2 டஜன் பணித்திட்டங்கள் அதில் பட்டியலிடப்பட்டு இருந்தன. ஏற்கனவே தெளிவாக தீர்மானிக்கப்பட்டிருந்த காலக்கெடுக்களும் செயல்திறனுக்கான அளவுகோல்களும் அவற்றின் எதிரே குறிப்பிடப்பட்டிருந்தன. அவர் உயர்ந்த ஒழுங்குமுறை கொண்டவர். முதலில் நான் அவரை பார்க்க சென்றதற்கு காரணம் அதுதான். நீங்கள் ஒரு வேலையை செய்து முடிக்க விரும்பினால் பம்பரமாய் சுற்றி கொண்டிருக்கும் ஒருவரிடம் அதை ஒப்படைத்து விடுங்கள் என்ற கூற்றை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். பிறகு அவர், ஸ்டீஃபன், நீங்கள் செய்ய விரும்பும் வேலையை செய்து முடிப்பதற்கு பல நாட்கள் ஆகும். உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு இந்த பட்டியலில் உள்ள எந்த பணித்திட்டங்களை நான் தாமதிக்க வேண்டும் அல்லது ரத்து செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர் அவ்வாறு சில பணித்திட்டங்களை தாமதப்படுத்தவோ அல்லது ரத்து செய்யவோ நான் காரணமாக இருக்க விரும்பவில்லை. அந்த நேரத்தில் என்னுடைய நெருக்கடியை சமாளிப்பதற்காக மிகவும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒருவருடைய வேலையில் குறுக்கிட நான் விரும்பவில்லை. நான் செய்து முடிக்க விரும்பிய வேலைகள் அவசரமானவை, ஆனால் முக்கியமானவை அல்ல. எனவே நெருக்கடிகளை கையாண்ட இன்னொரு மேலாளரை கண்டுபிடித்து அந்த வேலையை நான் அவரிடம் ஒப்படைத்தேன். நான் ஒவ்வொரு நாளும் பல விஷயங்களுக்கு சரி அல்லது முடியாது என்று கூறுகிறோம். ஒரு நாளில் பல முறை நாம் இவ்வாறு கூறுகிறோம். நாம் அந்த தீர்மானங்களை திறமையாக மேற்கொள்வதற்கும் சரியான கொள்கைகளை கொண்ட ஒரு மையமும் நம்முடைய சொந்த குறிக்கோளின் மீதான கவனமும் நமக்கு சக்தி அளிக்கின்றன. நான் பல குழுவினரோடு சேர்ந்து பணியாற்றும் போது சமநிலையுடன் கூடிய முன்னுரிமைகளை சுற்றி உங்கள் நேரத்தையும் வாழ்க்கையும் ஒழுங்கமைத்து கொண்டு தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதுதான் உங்கள் நேரத்தையும் வாழ்க்கையும் சிறப்பாக நிர்வகிப்பதற்கான வழி என்று கூறுகிறேன். பிறகு பின்வரும் கேள்வியை நான் அவர்களிடம் கேட்கிறேன். இந்த 3 பகுதிகளில் எந்த பகுதியில் நீங்கள் அதிக பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கிறீர்கள்? முன்னுரிமைப்படுத்தப்படும் திறன் இல்லாமை, அந்த முன்னுரிமைகளை சுற்றி உங்கள் நேரத்தையும் வாழ்க்கையும் ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கான திறன் அல்லது விருப்பம் இல்லாமை, உங்கள் முன்னுரிமைகளை சுற்றி உங்கள் நேரத்தையும் வாழ்க்கையையும் ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கான ஒழுங்கு இல்லாமை. ஒழுங்கின்மைதான் தங்களுடைய முக்கிய பிரச்சனை என்று பெரும்பாலான மக்கள் கூறுகின்றனர். ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும்போது இது உண்மை அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. அவர்களுடைய முன்னுரிமைகள் அவர்களுடைய இதயங்களிலும் மனங்களிலும் ஆழமாக வேரூன்றப்படவில்லை என்பதுதான் அடிப்படை பிரச்சனை என்று நான் கருதுகிறேன். 2வது பழக்கத்தை அவர்கள் உண்மையிலேயே உட்கிரகித்துக் கொள்ளவில்லை. தங்கள் வாழ்வில் 2வது கால் சதுர பகுதி நடவடிக்கைகளின் மதிப்பை பலர் அங்கீகரிக்கின்றனர். அவர்கள் தங்களுடைய சுய ஒழுங்கை பயன்படுத்தி அந்த நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவற்றை தங்கள் வாழ்விற்குள் ஒருங்கிணைக்க முயற்சிக்கின்றனர். ஆனால் கொள்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு மையமும் ஒரு சொந்த குறிக்கோள் வாசகம் இல்லாமல் தங்களுடைய முயற்சியை தொடர்வதற்கு தேவையான அடித்தளம் அவர்களிடம் இருப்பதில்லை. அவர்கள் வேர்களை ஆராய்வதை பற்றி யோசிக்காமல் இலைகளின் மீது நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றனர். அதாவது அடிப்படை கருத்து கண்ணோட்டங்களின் மீது கவனம் செலுத்தாமல் அவற்றிலிருந்து முளைக்கின்ற ஒழுங்கு குறித்த மனப்போக்குகள் மற்றும் நடத்தைகளின் மீது அவர்கள் கவனம் செலுத்துகின்றனர்.
இரண்டாவது கால்சதுர பகுதியின் மீது கவனம் செலுத்துவது என்பது ஒரு கொள்கை மையத்திலிருந்து உருவாகின்ற ஒரு கருத்து கண்ணோட்டமாகும். உங்களுடைய வாழ்க்கை துணைவர், உங்களுடைய பணம், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய இன்பம் அல்லது புறக்காரணிகளில் ஏதோ ஒன்று உங்கள் மையமாக இருந்தால் மீண்டும் மீண்டும் நீங்கள் முதலாவது மற்றும் மூன்றாவது கால்சதுர பகுதிக்குள் தள்ளப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கை எந்த புறவயமான ஆற்றல்கள் மீது மையம் கொண்டுள்ளதோ அந்த ஆற்றல்களுக்கு நீங்கள் எதிர்வினையாற்றி கொண்டிருப்பீர்கள். நீங்கள் உங்கள் மீது மையம் கொண்டிருந்தால் கூட அக்கணத்தின் தூண்டுதலுக்கு எதிர்வினையாற்றி கொண்டு முதலாவது மற்றும் இரண்டாவது கால்சதுர பகுதிகளுக்கு வந்து சேருவீர்கள். நிர்வாகம் தலைமைத்துவத்தை பின்தொடங்குகிறது. உங்கள் நேரத்தை நீங்கள் செலவிடும் விதம் உங்களுடைய நேரத்தையும் முன்னுரிமைகளையும் நீங்கள் பார்க்கும் விதத்தின் விளைவுதான். உங்களுடைய முன்னுரிமைகள் ஒரு கொள்கை மையத்திலிருந்தும் ஒரு சொந்த குறிக்கோளிலிருந்தும் தோன்றினால், அவை உங்கள் மனத்திலும் இதயத்திலும் ஆழமாக பதிந்திருந்தால், உங்களுடைய நேரத்தை முதலீடு செய்வதற்கான இயல்பான உற்சாகமூட்டும் இடம் இரண்டாவது கால்சதுர பகுதிதான் என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள். கொழுந்து விட்டெறியும் ஒரு தீராத தாகம் உங்களுக்குள் இல்லை என்றால் மூன்றாவது கால்சதுர பகுதி அளிக்கும் பிரபலத்துவத்திலிருந்தோ அல்லது நான்காவது கால்சதுர பகுதி அளிக்கும் இன்பத்திலிருந்தோ தப்பி செல்லுவது உங்களுக்கு சாத்தியப்படாது. நீங்கள் சரி என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய தனித்துவமான கொள்கை மையத்தை கொண்ட ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய கற்பனையையும் மனசாட்சியையும் ஆய்வு செய்வதற்கான சுய விழிப்புணர்வு உங்களிடம் இருக்கும்போது மட்டும்தான் முக்கியமற்ற விஷயங்களுக்கு ஒரு உண்மையான புன்னகையுடன் முடியாது என்று கூறுவதற்கான மன உறுதி போதுமான அளவு உங்களிடம் இருக்கும். இரண்டாவது கால்சதுர பகுதிக்குள் நுழைதல். இரண்டாவது கால்சதுர பகுதி நடவடிக்கைகள் தான் ஆற்றல் மிக்க தனி மனித நிர்வாகத்தின் மையம். அவைதான் நாம் முதலில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்றால் அவ்விஷயங்களை சுற்றி எவ்வாறு நம்முடைய நேரத்தையும் வாழ்க்கையையும் நாம் ஒழுங்கமைத்து கொண்டு செயல்படுவது. முன்னுரிமை எனும் கோட்பாட்டை நேர நிர்வாகத்தின் முதல் தலைமுறை அங்கீகரிப்பது கூட இல்லை. அது நமக்கு குறிப்பேடுகளையும் செய்யப்பட வேண்டிய வேலைகள் குறித்த பட்டியல்களையும் கொடுக்கிறது. அவற்றில் பட்டியலிடப்பட்டுள்ள வேலைகளில் ஒன்றை செய்து முடித்து அதை அப்பட்டியலில் இருந்து நீக்கும்போது நமக்கு ஒரு தற்காலிகமான சாதனை உணர்வு கிடைக்கிறது. அதனால் அந்த வேலைகளுக்கு எந்த விதமான முன்னுரிமைகளும் வரையறுக்கப்படவில்லை. அதோடு அப்பட்டியலில் உள்ள வேலைகளுக்கும் வாழ்வில் நம்முடைய உச்சகட்ட விளிமியங்கள் மற்றும் குறிக்கோள்களுக்கும் இடையே எவ்வித தொடர்பும் இல்லை. நம்முடைய விழிப்புணர்வில் ஊடுருவுகின்ற விஷயங்களுக்கும் நாம் கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டிய விஷயங்களுக்கும் நாம் வெறுமனே செயல்விடை அளிக்கிறோம், அவ்வளவுதான். பலர் இந்த முதல் தலைமுறை கண்ணோட்டத்திலிருந்து இயங்குகின்றனர். மிக குறைந்த எதிர்ப்பை கொண்ட பாதை இது. இதில் வேதனையோ அல்லது அழுத்தமோ இல்லை. ஓட்டத்தின் போக்கில் செல்லுவது குதூகலமானது. வெளியிலிருந்து திணிக்கப்படும் ஒழுங்குகளும் கால அட்டவணைகளும் விளைவுகளுக்கு தாங்கள் பொறுப்பல்ல என்ற உணர்வை மக்களிடம் ஏற்படுத்துகின்றன. ஆனால் முதல் தலைமுறை மேலாளர்கள் வரையறைப்படி ஆற்றல் மிக்க மனிதர்கள் அல்ல. அவர்கள் மிக குறைவாகவே உற்பத்தி செய்கின்றனர். அவர்களுடைய வாழ்க்கை முறை அவர்களுடைய உற்பத்தி திறனை வளர்ப்பதற்கு எந்த விதத்திலும் இவர்கள் பொறுப்பற்றவர்களாகவும் நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக இல்லாதவர்களாகவும் தோன்றுகின்றனர். கட்டுப்பாட்டு உணர்வும் சுயமதிப்பும் இவர்களிடம் வெகு குறைவாகவே உள்ளன. இரண்டாவது தலைமுறை மேலாளர்கள் சற்று கூடுதல் கட்டுப்பாட்டு உணர்வை பெற்றுள்ளனர். அவர்கள் தங்கள் வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு அட்டவணைப்படுத்துகின்றனர். எதிர்பார்க்கப்படும் நேரத்தில் அவர்கள் ஆஜராகி விடுவதால் பொறுப்பானவர்களாக பார்க்கப்படுகின்றனர். ஆனால் அவர்கள் திட்டமிட்ட அட்டவணையிடும் நடவடிக்கைகளுக்கு எந்த முன்னுரிமையும் இல்லை. ஆழமான விளிமியங்கள் மற்றும் இலக்குகளுடன் எந்த தொடர்பும் இல்லை. வெகு சில குறிப்பிடத்தக்க சாதனைகள் மட்டுமே அவர்களிடம் உள்ளன. அவர்கள் அட்டவணை சார்ந்தவர்களாக உள்ளனர். மூன்றாவது தலைமுறை மேலாளர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க அடியை முன்னெடுத்து வைக்கின்றனர். அவர்கள் தங்கள் விளிமியங்களை தெளிவுபடுத்தி இலக்குகளை அமைத்துக் கொள்ளுகின்றனர். அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நாளையும் திட்டமிட்டு தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னுரிமைப்படுத்துகின்றனர். நான் முன்பே கூறியது போல் நேர நிர்வாகத்துறையின் பெரும்பகுதி இன்று இங்குதான் இருக்கிறது. ஆனால் இந்த மூன்றாவது தலைமுறைக்கு சில தீவிரமான குறைபாடுகள் உள்ளன. முதலில் அதன் முன்னோக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. தினசரி திட்டமானது ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் இருந்து மட்டுமே பார்க்கப்படக்கூடிய பல முக்கியமான விஷயங்களை அடிக்கடி தவற விட்டு விடுகிறது. தினசரி திட்டமிடுதல் என்பது இப்போது என்ற அவசர தேவையின் மீது கவனம் செலுத்துகிறது. மூன்றாவது தலைமுறையின் முன்னுரிமைப்படுத்துதல் நடவடிக்கைகளுக்கு ஒரு ஒழுங்கை கொடுக்கின்ற அதே நேரத்தில் முதலில் அந்த நடவடிக்கைகளின் முக்கியத்துவத்தை பற்றி கேள்வி கேட்பதே இல்லை.
கொள்கைகள், தனிப்பட்ட குறிக்கோள், பாத்திரங்கள், இலக்குகள் ஆகியவற்றின் கண்ணோட்டத்தில் அந்த நடவடிக்கைகளை அது பார்ப்பதே இல்லை. மூன்றாவது தலைமுறையின் விளிம்பியங்களால் தூண்டப்படுகின்ற தினசரி திட்டமிடுதல் அணுகுமுறை அடிப்படையில் முதலாவது மற்றும் மூன்றாவது கால் சதுர பகுதியின் அன்றைய பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் முன்னுரிமைப்படுத்தப்படுகிறது. அதோடு பல்வேறு பாத்திரங்களை ஒரு சமநிலையான வழியில் நிர்வகிப்பதற்கு மூன்றாவது தலைமுறை எதுவும் செய்வதில்லை. அது யதார்த்தங்களை தவறவிட்டுள்ளது. ஒரு நாளில் எவ்வளவு வேலைகளை செய்ய முடியுமோ அதை விட அதிகமான வேலைகளை அந்நாளுக்கு திட்டமிட்டு அது விரக்திக்கு வழிவகுப்பதோடு அத்திட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு நான்காவது கால் சதுர பகுதிக்குள் தப்பியோடுவதற்கான விருப்பத்தையும் அவ்வப்போது தோற்றுவிக்கிறது. நேர நிர்வாகத்தின் மீது குவிக்கப்படும் கவனம் உறவுகளை வளர்ப்பதற்கு பதிலாக அவற்றை சீரழிக்கின்றன. நிர்வகிப்பதற்கான ஏதோ ஒரு வகையான கருவியின் முக்கியத்துவத்தை இந்த மூன்று தலைமுறைகளும் அங்கீகரித்துள்ள போதிலும் கொள்கையை மையமாக கொண்ட இரண்டாவது கால் சதுர பகுதி வாழ்க்கை முறையை வாழ சக்தியூட்டும் ஒரு கருவியை எந்த ஒரு தலைமுறையும் இதுவரை உருவாக்கி இருக்கவில்லை. முதல் தலைமுறையின் குறிப்பேடுகளும் செய்யப்பட வேண்டிய வேலைகள் குறித்த பட்டியல்களும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களை பதிவு செய்து கொள்வதற்கு தவிர வேறு எதற்கும் உதவுவதில்லை. இரண்டாவது தலைமுறையின் முன்பதிவு சந்திப்பு குறிப்பேடுகளும் கேலண்டர்களும் நம்முடைய எதிர்கால நடவடிக்கைகளை பதிவு செய்து கொள்வதற்கான ஓர் இடத்தை மட்டுமே வழங்குகின்றன. திட்டமிடுதல் தொடர்பான பல்வேறு வகையான கருவிகளை கொண்ட மூன்றாவது தலைமுறை கூட முதலாவது மற்றும் மூன்றாவது கால் சதுர பகுதி நடவடிக்கைகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிடுவதற்கு மக்களுக்கு உதவுவதிலேயே முதன்மையான கவனம் செலுத்துகிறது. இரண்டாவது கால் சதுர பகுதி நடவடிக்கைகளின் மதிப்பை பல பயிற்றுவிப்பாளர்களும் ஆலோசனையாளர்களும் அங்கீகரித்தாலும் கூட மூன்றாவது தலைமுறையின் திட்டமிடுதல் கருவிகள் அந்த நடவடிக்கைகளை சுற்றி நேரத்தை ஒழுங்கமைத்து செயல்படுவதற்கு உதவுவதில்லை. ஒவ்வொரு தலைமுறையும் தமக்கு முந்தைய தலைமுறைகள் விட்டு சென்றுள்ளவற்றின் மீது கூடுதலாக கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கும் நேரத்தில் முதல் மூன்று தலைமுறைகளின் வலிமைகளும் சில கருவிகளும் நான்காவது தலைமுறைக்கான அடிப்படை விஷயங்களை வழங்குகின்றன. ஆனால் நாம் இரண்டாவது கால் சதுர பகுதிக்குள் நுழைவதற்கும் கொள்கையை மையமாக கொண்டு செயல்படுவதற்கும் உண்மையிலேயே மிக முக்கியமாக உள்ள விஷயங்களை கையாளுவதற்கு நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கும் நமக்கு சக்தியூட்டக்கூடிய ஒரு புதிய பரிணாமமும் கருத்து கண்ணோட்டமும் நமக்கு தேவைப்படுகின்றன. இரண்டாவது கால் சதுர பகுதிக்கான கருவி வலிமையான கொள்கைகளை உள்ளடக்கிய ஒரு மையத்திலிருந்தும் நம்முடைய சொந்த குறிக்கோள் பற்றிய அறிவிலிருந்தும் முக்கியமான மற்றும் அவசரமான விஷயங்கள் மீதான கவனத்துடனும் நம்முடைய உற்பத்தியும் உற்பத்தி திறனும் சமநிலையில் இருப்பதை உறுதி செய்கின்ற நோக்கத்துடனும் நம்முடைய வாழ்க்கையை திறமையாக நிர்வகிப்பது தான் இரண்டாவது கால் சதுர பகுதி நிர்வாகத்தின் குறிக்கோளாகும். மூன்றாவது மற்றும் நான்காவது கால் சதுர பகுதி நடவடிக்கைகளில் சிக்கி தவிக்கின்ற மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கும். ஆனால் அதை அடைய முயற்சிப்பது தனி மனித ஆற்றலின் மீது அளப்பரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இரண்டாவது கால் சதுர பகுதியை ஒழுங்கமைக்க உதவும் கருவி 6 முக்கியமான அளவீடுகளை எதிர்கொள்ள வேண்டும். ஒத்திசைவு உங்கள் முன்னோக்கு மற்றும் குறிக்கோளுக்கு இடையேயும் உங்கள் பாத்திரங்கள் மற்றும் இலக்குகளுக்கு இடையேயும் உங்கள் முன்னுரிமைகள் மற்றும் திட்டங்களுக்கு இடையேயும் உங்கள் விருப்பங்கள் மற்றும் ஒழுங்கிற்கு இடையேயும் இணக்கமும் ஒற்றுமையும் நாணயமும் இருக்க வேண்டும் என்று ஒத்திசைவு பரிந்துரைக்கிறது. நீங்கள் அடிக்கடி பார்ப்பதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய சொந்த குறிக்கோள் வாசகத்தை எழுதி கொள்வதற்கு உங்களுடைய திட்ட அட்டவணையில் ஓரிடம் இருக்க வேண்டும். அதோடு உங்களுடைய பாத்திரங்களுக்கும் நீண்ட கால மற்றும் குறுகிய கால இலக்குகளுக்கும் கூட அதில் ஓரிடம் இருக்க வேண்டும். சமநிலை உங்கள் வாழ்வில் சமநிலை தக்கவைத்து கொள்ளுவதற்கும் உங்களுடைய பல்வேறு பாத்திரங்களை அடையாளம் கண்டுகொண்டு அவற்றை உங்கள் முன் வைப்பதற்கும் உங்கள் கருவி உதவ வேண்டும். ஏனெனில் உங்களுடைய ஆரோக்கியம், குடும்பம், தொழில் வாழ்க்கை, தனிமனித வளர்ச்சி போன்ற முக்கியமான பகுதிகளை நீங்கள் புறக்கணித்து விடாமல் இருப்பதற்கு இது மிகவும் அவசியம். வாழ்வின் ஒரு பகுதியில் தாங்கள் பெறும் வெற்றி அதன் பிற பகுதிகளில் தாங்கள் அடையும் தோல்விகளை ஈடு செய்யும் என்று பலர் நினைக்கின்றனர். ஆனால் அது உண்மையா? சில பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட காலம் அது அவ்வாறு இருக்கலாம். ஆனால் உங்கள் தொழிலில் நீங்கள் அடையும் வெற்றியால் முறிந்து போன உங்களுடைய திருமண வாழ்க்கை, சீரழிந்து போன உங்களுடைய ஆரோக்கியம், தனிப்பட்ட குணநலன்களில் உள்ள பலவீனம் ஆகியவற்றை ஈடு செய்ய முடியுமா? திறமையான செயல்பாட்டிற்கு சமநிலை தேவை. அந்த திறனை உருவாக்குவதற்கும் அதை தக்க வைத்து பராமரிப்பதற்கும் உங்களுடைய கருவி உங்களுக்கு உதவ வேண்டும். இரண்டாவது கால் சதுர பகுதியில் கவனம்.
நெருக்கடிகளை முன்னுரிமைப்படுத்துவதற்கு பதிலாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் நீங்கள் கவனம் செலுத்துவதற்கு உதவியாக 2வது கால் சதுர பகுதியில் நீங்கள் நேரத்தை செலவிடுவதற்கு உங்களை ஊக்குவிக்கக்கூடிய, உத்வேகப்படுத்தக்கூடிய, உண்மையிலேயே உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு கருவி உங்களுக்கு தேவை. என்னை பொறுத்தவரை உங்கள் வாழ்க்கையை வாராந்திர அடிப்படையில் ஒழுங்கமைத்துக் கொள்வது அதை செய்வதற்கான சிறந்த வழி. அன்றாட அடிப்படையில் நீங்கள் உங்கள் வேலைகளை முன்னுரிமைப்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை. இதோட இன்னைக்கான பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.